தாஜ் பியூட்டி ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல நம்மளோட வீட்ல கிச்சன்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நம்மளோட உடலை மெருகூட்டக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட சருமம் வந்து வெயிலால் ரொம்ப கருத்து போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருமையெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கடலை மாவை நம்ம ஸ்கின்னுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து அழுக்கு கருமை இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுருக்கும். அடுத்ததான் நம்ம இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ளீச் பண்ணும். இப்போ கடைசியாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்கிறேன். காய்ச்சாத பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பாடி பாலிஷிங்கான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா, இந்த பாலை வந்து ஒரு காட்டனில் டிப் பண்ணி நம்ம வந்து பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடியில் வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளீன்சிங் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்ல அழுக்கு தூசு எதுவுமே இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பேக் போடும்போது அதோட ரிசல்ட் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ கிளீன்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் போடலாம். பேக் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான லேயராக டபுள் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் போட்டு முடிச்சாச்சு. நல்லா டபுள் லேயராக அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் என்னோடய கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரைடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெமெடியை நீங்கள் தினமுமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாரத்தில் 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெமெடியை நம்ம மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாடி பாலிஷிங்கான இந்த ரெமெடி ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.